சவுண்ட் அந்த ரோபோட்டிக் சவுண்ட் மாதிரி வருதுல்ல. வண்டி ஹோண்டா. ஏர் சஸ்பென்ஷன் ஆயில் கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் வெஹிக்கிள் பற்றி A to Z தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி பர்சனால தாங்க இப்படிலாம் பண்ண முடியும். சரி சார், அது ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். வாவ், சான்ஸே இல்லைங்க. ஹே காய்ஸ், விச் 650 எல்லாம் இருப்பீங்க, சூப்பராக நீங்கள் நம்புறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மோட்டோவிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் மலுமிச்சம்பட்டியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபேக்ட்ரி டூர் சின்னதாக நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எஸ்எஸ்சில் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து கோன் பேரல்ஸுக்கு தேவையான அந்த கோன் செட்டப் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பேரல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ராட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் ஒரு கிரேட் அவங்க வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் 316, 304 இந்த கிரேட்ஸ் வச்சுருப்பாங்க நம்ம எக்ஸாஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே அவங்களோட ஸ்டாக் யார்டுன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே அந்த கிளாஸ் உள்ள வருவீங்களா, ஸோ அதை வந்து அப்படியே வந்து செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நெட்டடு மெட்டல் ஷீட்னே சொல்லலாம் இது. ஸோ இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீட்டாக வந்து அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடறாங்க. ஸோ வந்து இதை தான் வந்து அந்த கோன் அந்த சர்க்குலர் சிலிண்டர் ஷேப்பில் வந்து வெல்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த கோனும் அந்த பேரலும் ரெண்டுமே வந்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டாங்க வெல்ட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கிரைண்டிங் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு செஷன் இருக்குது, இது ஒருத்தர் வந்து அவர் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து அப்படியே கேஸ் வெல்டிங் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் வெல்டிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ஐ திங்க் அந்த ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் இது வந்து வீடியோ அப்படியே ஃபுல்லாக எடுத்திருக்கேங்க. நான் டீட்டெயிலாக அவர்கிட்ட யாரும் கேட்கல, என்னோட நாலேஜ் இருந்த மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணால் சொல்லுங்கள், இன்னொரு டைம் நம்ம போய் கூட பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்ட்டு. ஸோ அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஒவ்வொன்றா, உங்களுக்கு என்ன அதுவும் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கேஸ் வெல்டிங்கில் வந்து அவங்க ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே ஐ திங்க் அந்த கோர் எல்லாமே உள்ளே செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ் வெல்டிங்கும் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைலன்சர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா கிரைண்டிங் பஃபிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த பஃபிங்க்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்ஷன் பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்பல்ஸ் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டமை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பைப்ஸ் எல்லாத்தையும் வந்து வளைச்சி நீட்டாக வந்து அந்த எக்ஸாஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த போர்ட்லேயே உங்களுக்கு தெரியும். அவங்க இம்பல்ஸ் 2023 எழுதியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நியூ மாடல் BS6 மாடலுக்கு வந்து இவங்க வந்து ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து கிரைண்ட் பண்ணி வெல்ட் பண்ணி எல்லாம் அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ பக்காவாக மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு டை வச்சு அந்த டையில் வந்து இது யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. நானும் இம்ப்ரெஸ் ஆனேன், ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இம்பல்ஸ் 2023க்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பேரல் கோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப டல்லாக இருக்குல்ல. ஸோ இது வந்து அப்படியே மிரர் ஸ்மூத்தாக நம்மளுக்கு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைலன்சர் அந்தளவுக்கு ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் யார் பார்த்தீங்கன்னா இவர் தாங்க. ஸோ இவரால் மட்டும்தான் இந்தளவுக்கு ஒரு பஃபிங் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறாரு பாருங்கள். அவர் பாடியோட அந்த சைலன்சர் அட்டாச் பண்ணிருக்காரு. இட் மீன்ஸ் வாட், ஆனால் அந்த ஃபுல் பாடி வெயிட்டும் அந்த இடத்துல வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறனால தான் பார்த்திங்கன்னா அந்த பஃபிங் அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ், மிரர் ஃபினிஷ் கிடைக்குது. இல்லைனா இந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ இந்தளவுக்கு ஹார்டாக இப்படி பஃபிங் பண்ணுற ஒரே ரீசனால தான் வந்து அந்த க்ரோம் ஃபினிஷ் வந்து கம்ப்ளீட்டாக அட்டைன் பண்ண முடியுது. ஓகே கைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லேசர் என்கிரேவிங் மிஷின் சொன்னாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டோவிங்ஸில் வந்து உங்களுக்கு பேர் வேணும் அப்படின்னாலும் நம்ம பேர் அடித்து தராங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்க பேர் அடிக்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பேர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம பேர் அடிச்சு தருவாங்க சைலன்சரில். ஸோ இதுவுமே ஒரு சூப்பராக இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம அதை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. மில்டி கிரேடு மில்ட்ரி ஃபாண்ட் இதில் வரும் பாருங்கள். ஸோ சைலன்சர் வந்து இங்கே வச்சாச்சு. வா, அவன் பேர் அடிக்க தெரியுதுங்களா? ஓகே ஓகே. கையில் மட்டும் ஒன்றாக கையில் வருமா, அந்த பக்கம் அடிக்காமல் போயிடும். அனதர் கோட்டிங் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லேசர் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள். சவுண்ட் அந்த ரோபோட்டிக் சவுண்ட் மாதிரி வருதுல்ல. அப்பா
சப்போஸ் நீங்கள் நிறைய பேர் vloggers கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டா பேஜ் இல்லை யூடியூப் லிங்க் எதுனாலும் சரி அவங்க எல்லாமே பண்ணி தந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு சைலன்சரில் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னா என்னன்னாலும் பண்ணிக்கலாம் இங்கே, சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி போகுது? உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி. ஓ ஓகே ஓகே. லோகோ போட்டு அவங்களோட பேஜ் என்ன பேர் இருக்கோ அதை போட்டு கொடுத்துருவேன். அவங்க ஃபாண்ட் முடிஞ்சால் ஃபாண்ட் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்ட்டுக்கு நான் போட்டு கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி தராங்க. ஸோ என்ன ஃபாண்ட்டு என்ன ஸ்டைல் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ சைலன்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் எங்கள் மோட்டோவிங்ஸ் வந்து பாருங்கள். ஓகே ப்ரோ, நீங்கள் சாட்டிஸ்ஃபைடா ப்ரோ? நம்ம சாட்டிஸ்ஃபைட், வெரி ஹாப்பி. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ கைஸ் பாருங்கள், அவர் பேர் அடித்தார் பார்த்தீங்களா, இங்கே இருப்பார். ஸோ இது வந்து போகவே போகாது, அது லேசரில் பண்ணது. கண்ணு வச்சு எடுத்து இன்னும் ஹைட்டு கம்மினா காது பிடிக்கணும்னா கொஞ்சம் ஹைட் கம்மி ஆகிடுச்சு. அதே மாதிரி வண்டி ஹோண்டா. ஏர் சஸ்பென்ஷன் ஆயில் கொஞ்சம் தான் இருக்கும். ஆயில் கொஞ்சம் தான் சும்மா அந்த இதுக்காகாமல் அந்த வராய்வு இதாகாமல் இருக்காக நான் கொஞ்சம் ஆயில் அதெல்லாம் ஃபுல்லாக ஏர் தான். இது எந்த இயர்ண்ணா இது? ஆக்சுவலி 82 வந்து 82. அப்போவே இந்தளவுக்கு டெக்னாலஜியா? டேங்கப்பா. ப்ரோ விச்சு 650 ப்ரோ, VICHU. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல. வீல் எல்லாம் வித்தியாசமாக இருக்குப்பா. ஆனால் டிஸ்க் பிரேக் மாதிரி இருக்குது. டிஸ்க் பிரேக் தான் நினைக்கிறேன். ஆனால் இது நம்ம எங்கெங்க பார்த்துருப்போம். வென்டிலேட்டட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா இது இன்போர்டு வென்டிலேட்டட் டிஸ்க்கு 88. என்னங்க? ஓ ஓகே 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 பா, என்னென்னமோ பண்ணியிருக்காங்கப்பா. ஓகே, இதுக்கு எக்ஸாஸ்ட் ரெடி பண்ணிருக்காங்களோ? இது என்ன ப்ரோ, ஏதாவது ஒர்க் வந்துருக்கா? இல்லை நம்ம செய்கிறோம் ப்ரோ. இது வந்து ஒரிஜினல். ஓகே ஓகே சரிங்களா? ஓகே. நம்ம இதே மாதிரி நம்ம வந்துட்டு செய்கிறோம். ஓ, இது வந்துட்டு ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே ஓகே. கண்டிஷன் முடிஞ்சிச்சு. நம்ம வந்துட்டு அதுக்கு பதிலாக ஹெட்டர்ஸ் வந்து நம்ம ஹெட்டர் செய்கிறோம். நம்ம ஃபுல் அப்படியே ஒரிஜினல் மாதிரி அவங்க செஞ்சு. ஓ, கஸ்டமர் இது அப்படியா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஏங்கப்பா. ஸோ எங்கள் எக்ஸாஸ்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க. வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் பார்த்துட்றீங்க. அப்படின்னா விண்டேஜ் வண்டினாலும் இது விண்டேஜ் வண்டி தான், விண்டேஜ் வண்டினாலும் பார்த்துட்றீங்க. 1982 வந்துச்சு வண்டி. ஓகே. 3 ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டி நம்ம தான் இருக்குது. ஒரு வண்டி இருக்குது. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் கிளச்சு. ஓகே. ஹைட்ராலிக் கிளச்சு அந்த காலத்துலேயே ஹைட்ராலிக் கிளச்சு. ஓ ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாஃப்ட், இந்த ஃபுல் ஷாஃப்ட் இருக்கும். புஷ் பண்ணி உங்களுக்கு வந்து அங்கே வந்துட்டு உங்களுக்கு கிளச்சு வந்துட்டு இது பண்ணும். ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் டிஸ்க்கு வந்துட்டு சீக்கிரம் டிஸ்க் பேட் வந்துட்டு சீக்கிரம் போகுது. ஏன் மெயின் ரீசனா என்னன்னா ஹீட்டு. அந்த ரப் பண்ணிகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த இதில் நமக்கு டிஸ்க் இதில் அது வந்துட்டு என்ன நமக்கு ஏர் வந்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேட்லாம் கொஞ்சம் கூலிங் ஆகும். ஓகே ஓகே. அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ணி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர்ஸு. அடியேங்கப்பா. அலாய் அலுமினியம் ரிம்ஸ். இது அலுமினியம். அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஆனால் ஹோண்டா தான். இது வந்து ஏர் சஸ்பென்ஷன். ஓகே ஓகே. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் டைப் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஸ்ப்ரிங் கிடையாது, ஏர் இருக்கும். ஓகே. இதில் வந்து ஏர் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணுறப்ப அதுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓ, அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா ஏர். டேங்கப்பா. இது வந்து பழையது கார்பரேட்டர் டைப் தான். ஓகே ஓகே, சூப்பர். 4 சிலிண்டர் ப்ரோ இது. ஓகே. நீங்கள் வெஹிக்கிள் பற்றி A to Z தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. சூப்பர். ஆனால் இந்த மாதிரி பர்சனால தாங்க இப்படிலாம் பண்ண முடியும். சரி சார், அது ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். சூப்பர். ஸோ இந்த வண்டிக்கு பாருங்கள் ஹெட்டர்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ முடிஞ்ச ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ, என் ப்ராடக்ட் பண்ணுன்னு. ஒரு வீடியோ அனுப்பிச்சிடுவோம். கண்டிப்பாக பண்ணுங்க ப்ரோ, நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சூப்பர் சூப்பர். ஃபோட்டோ தானே ப்ரோ? ஃபோட்டோ ஸ்மைல். ரெடியா? ஓகே ஓகே கைஸ். ஸோ எல்லாமே முடிஞ்சு ஃபுல்லாக எல்லாம் பார்த்தாச்சு. உண்மையிலுமே ஐம் ரியலி ஹாப்பிங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேக்கிங் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ எல்லாம் நல்லபடியாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க எக்ஸாஸ்ட்டு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. சொல்கிறக்கு வார்த்தையே இல்லைங்க. சீரியஸ்லி எமோஷ்னலாக ரொம்பவே ஃபீல் ஆகிட்டேன். ஓகே.
சான்ஸே இல்லை அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ இந்த ஏரியா மலுமிச்சம்பட்டி ஏரியா, ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ அந்த எக்ஸாஸ்ட்டு நோட்டு மட்டும் ஐடியில் ஜஸ்ட் ரைஸ் பண்ணுறேன், ஒரு ஷோ ஆஃப்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. வாவ், சான்ஸே இல்லைங்க. சவுண்டு பார்த்தீங்களா, அந்த பிக்கப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லை. வாவ் வாவ், நான் சொன்ன மாதிரி தாங்க, வண்டிக்கு இப்போ தாங்க உயிரே வருது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வண்டிக்கு இப்போ தான் உயிரே வருது, இப்போ தான் வண்டிக்கு உயிரே வருது. இவ்வளோ வருஷம் வந்து ஓட்டாது என்ன சொல்கிறது, உயிர் இல்லாமல் இருந்தது, இப்போ தான் உயிரே வருது. மைலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு டீசெண்டாக ஓட்டுங்க. உங்களுக்கு ஓட்ட தெரியலையா கண்டிப்பாக, ஸோ அந்த மாதிரி ஒரு டீசென்ட் டைப்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப தட்டி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த மாதிரி ட்ராப்ஸ் இறங்கும், சரிங்களா? அது இந்த இது இல்லை, எந்த பிராண்ட் எக்ஸாஸ்ட் போட்டிங்கனாலே அப்படி தான். ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே போட்டிங்கனாலே என்ன ஆகுது, தட்டி ஓட்டிங்கன்னா இறங்கும். அதே கான்செப்ட் தாங்க, சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்படியே அந்த ஸ்மூத்னஸுக்கு தகுந்த மாதிரி தம்பு கொடுக்கும். ஓகே, கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படியே போகுதா? அவ்வளோதான். எப்படி மலை ஏறின மாதிரி ஆச்சா? ஜிக் ஜிக் அப்படின்னு தான் போகும், பார்த்தீங்களா? ஜிக் 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 அப்படின்னு தான் போகும். எப்படி ஃபீல் பண்ணி ஓட்டணுங்க அந்த ரிதம். ஓகே காய்ஸ், அந்த எக்ஸாஸ்டோட அந்த ரிதம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சிட்டி சைடுங்க, டிராஃபிக்கு தான், எக்ஸாஸ்ட் சவுண்டெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. பாருங்கள், பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் இன்ஸ்டாவில் அவருக்கு பின் பண்ணுங்கள். ஸோ அவங்க எல்லா விதத்துலையும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் காய்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. ஸோ மீண்டும் சந்திக்கலாம், நம்ம டச்லேயே இருப்போம், சரிங்களா? லவ் யூ காய்ஸ், லவ் யூ லாட், பாய்.